இன்னொரு பக்கம் என்னன்னா, நீங்கள் வந்து இப்போ சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சின்னு பள்ளிகள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இயங்கிட்டு இருக்கு. மும்மொழி கொள்கை ஏற்கனவே இருக்குது. உங்கள் வீட்டு பிள்ளைகள் எல்லாம் 3 மொழிகளை கற்றுக்கொள்ளலாம். ஆனால் தமிழ் பிள்ளைகள் அரசு பள்ளியில் படிக்கிறவங்க மட்டும் 2 மொழி தான் சொல்கிறது நியாயமான ஒரு விமர்சனம். என்னுடைய வீட்டு பிள்ளை, என்னுடைய மகனுக்கு நான் ஹிந்தி சொல்லி தரவில்லை. அவன் தமிழ் தான் படித்தான் பள்ளிக்கூடத்தில். அதனால வந்து எனக்காக தான் நான் பதில் சொல்ல முடியும். சிபிஎஸ்சியில் படிக்கிற நிறைய பேர் படிக்கலாம், சிபிஎஸ்சிலையும் மற்ற போர்ட்ஸ்லேயும். ஆனால் அதை தாண்டி கேம்பிரிட்ஜ் சிலபஸ் இருக்குது. அங்கே வந்து ஒரு மொழி கற்றுக்கலாம், இல்லைன்னா விருப்பம் இருக்கக்கூடிய பிள்ளைகள் 2 மொழியை கற்றுக்கலாம். அப்படிதான் இருக்கே தவிர அங்கே வந்து 3 மொழி கொள்கையெல்லாம் கிடையாது. முதல்லயே பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடங்கள்ல இருக்கக்கூடிய பாடச்சுமைக்கு மேல ஒரு புதிய மொழி, அந்நிய மொழியை கொண்டு கூடுதலான ஒரு மிகப்பெரிய சுமை. நீங்க வந்து அதை எம்பவர்மெண்டா மாத்தணும்னு நினைக்கிறீங்க. வந்து இதை எதிர்கருத்துக்கள் வைக்கக்கூடியவர்கள் ஹிந்தி கத்துக்கிறதோ இல்லைன்னா 3 மொழியை கத்துக்கிறதோ ஒரு எம்பவர்மெண்ட்னு சொல்றீங்க. நான் வந்து அப்படி பார்க்கல. வந்து ஒரு கூடுதல் சுமை தான். ஏன்னா உலகத்துல இருக்கக்கூடிய பல நாடுகள்ல நம்ம விட வந்து கல்வியில அதாவது எத்தனை பேர் கல்வி கற்றிருக்கிறார்கள் மட்டும் இல்லை, அது எப்படிப்பட்ட கல்வியாக இருக்கிறது அப்படிங்கிறதுல கூட சிறந்து விளங்கக்கூடிய எத்தனையோ நாடுகள்ல வந்து மும்மொழி கொள்கை இல்லை. இந்த மொழிக் கொள்கை அப்படிங்கிறதுல வந்து தொடர்ச்சியா இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டுடைய நிலை. அதை வந்து பெரும்பாலான கட்சிகள் இங்கே ஆதரிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அது வந்து மாநில உரிமை சார்ந்தது அப்படின்னு. இந்த மாநில உரிமைக்கு என்ன சிக்கல்னா, எல்லாவற்றுக்கும் இப்போ வந்து மாநில உரிமை பாதிக்கப்படுகிறது அப்படின்ற ஒன்றை தான் பிரதானமாக முன்வைக்கிறீங்க. அப்படி உரிமை மறுக்கப்படுற இடத்துல அல்லது பறிக்கப்படுற இடத்துல நாம் இருக்கோம்னு சொல்றீங்களா? இந்த இது வந்து பொதுப்பட்டியலில் இருக்கு கல்வி. ஆமாம், வந்து ஒன்றிய பட்டியலில் இல்லை. அதை மறுபடியும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணுன்றது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடைய தொடர்ந்த கோரிக்கையாக இதை அழுத்தம் தந்து கொண்டிருக்கிறோம். முழுமையான உரிமை உங்களுக்கும் கிடையாது, எங்களுக்கும் இன்னைக்கு அது இல்லை என்றுதான் மிகப்பெரிய வருத்தம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல 2 பேரும் கன்கரண்டா வந்து உட்கார்ந்து பேசி ஒத்திசைவோடு எடுக்க வேண்டிய ஒரு முடிவை நீங்க தன்னிச்சையாக எடுத்து எங்கள் மீது திணிக்கும் பொழுது அது வந்து என்னுடைய உரிமையை பாதிக்குதா இல்லையா? புதிய கல்விக் கொள்கை அல்லது மும்மொழி கொள்கையை இந்தியாவின் அத்தனை மாநிலங்களும் ஏற்றுக்கிறாங்க, தமிழ்நாடு மட்டும் ஏன் எதுக்கணும்னு கேட்கல. நான் கேட்கறது, இப்ப நீங்களும் நானும் உட்கார்ந்து ஒரு விஷயத்த முடிவு பண்ண இருக்கு இல்லையா? அப்பொழுது நீங்க அந்த முடிவை எடுத்துட்டு நான் அதை ஏத்துக்கணும்னு சொல்லும் பொழுது அங்க பக்கத்துல இருக்கவரு, உங்க கேமராமேன், இவரு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க, நீ மட்டும் ஏன் ஒத்துக்கலன்னா அந்த ஒத்துக்கிறதும் ஒத்துக்காததோட உரிமை எனக்கு இருக்கு இல்லையா? அதை நீங்க எங்க மேல திணிக்கும் பொழுது அப்கோர்ஸ் என்னுடைய உரிமை பாதிக்கப்படுது இல்லையா? அதை தாண்டி நீ இதை ஒத்துக்கலைன்னா வந்து உங்களுக்கு தர வேண்டிய நிதி, கல்விக்கான நிதியை நான் தர மாட்டேன் அப்படின்னு ஒரு அமைச்சர் சொல்லும் பொழுது அது நிச்சயமாக அத்துமீறலா இல்லையா? அது பிளாக்மெயில் சொல்றாரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு திட்டத்துக்காக ஒதுக்கப்படக்கூடிய நிதியை அந்த திட்டத்தையே நீங்க செயல்படுத்தலாம், நாங்க எப்படி கொடுக்கறது? நாங்க திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு எங்களுக்கு எந்த இதுவும் இல்லையே. எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் அதோடு இருக்கு. அதை நீங்கள் நீக்கிவிட்டால் நிச்சயமாக வந்து ஒரு விஷயம் வரும் பொழுது நாங்க அது தொடர்ந்து நடந்துட்டு தானே இருக்கு. அதுல நீங்க ஒரு புதிதாக ஒன்றை கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது, NEP-யை கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது எங்களுக்கு இருக்கக்கூடிய சில சிக்கல்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மறைமுகமா அதுக்குள்ள கொண்டு வராங்கன்றீங்க, புதிய கல்விக் கொள்கையை திணிப்பதற்கான ஒன்றாக. அதுதான் இன்னொரு விஷயம், இதை கடந்து இப்ப போயிட்டு இருக்கிற சர்ச்சைகளோட முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் நினைவுக்கு வருது. எங்கள் வீட்டில் எல்லாரும் திமுக காரங்க, கனிமொழி அவர்கள் மட்டும் தீகா அப்படின்னாரு. இப்போ பெரியார் குறித்த விமர்சனங்கள் நிறையா வருது. பெரியார் குறித்த அந்த விமர்சனங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க? அவருடைய வாழ்நாளிலேயே வந்து அவர் சந்தித்திருக்கக்கூடிய எதிர்ப்புகள், எப்படிப்பட்ட கீழ்த்தரமான விமர்சனங்களை எல்லாம் அவர் எதிர்கொண்டிருக்கிறாருன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இன்று பெரியார் என்பவர் எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டை தாண்டி இன்னைக்கு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை போராளிகளும் உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல சில பேர் அரசியல் காரணங்களுக்காக, பிஜேபியாக இருக்கட்டும் இல்லைன்னா பிஜேபியோடு மறைமுக உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கக்கூடிய சிலராக இருக்கட்டும், அவங்க வந்து பெரியாரை இழிவுபடுத்தி அதுவும் மிகவும் தரக்குறைவாக பேசுவதுதான் வந்து தன்னுடைய அரசியல் லாபத்திற்கு பயன்படும் அப்படின்ற சில கருத்துக்களை சொல்லும் பொழுது எதிர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனா அதையும் தாண்டி இவங்க பேசதான் வந்து இன்னும் அடுத்த தலைமுறைக்கு பெரியார் மீதான
கேள்விகள், பெரியாரை பற்றிய ஆர்வம் இன்னும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு யூபியில ஒரு போராட்டம் நடக்கும் பொழுது அம்பேத்கரோடு கையிலே பெரியாரோட படத்தை வைத்துக்கொண்டு அங்கே போராட்டம் நடத்துகிறார்கள்னா அதுக்கு ஒரு விதத்துல நாங்க பிஜேபிக்கு நன்றி சொல்லலாம். ஆனா அம்பேத்கரை கொண்டாடுகிறார்கள், பெரியாரை விமர்சிக்கிறாங்க. நீங்க பிஜேபியே இப்போ அம்பேத்கர் அவர்களை கொண்டாடக்கூடிய ஒரு இடத்துல இருந்தும் இவரை விமர்சிக்கிறது அப்படிங்கிற இடத்துல தான் வராங்க. ரெண்டு பேரும் வேறு வேறு பயணங்கள் மேற்கொண்டவர்கள்னு பாக்குறீங்களா, அல்லது ஒரே நேர்கோட்டில் இருந்தவங்க? பெரியாரை, அம்பேத்கரை ஒரு காலத்திலே ஏற்றுக்கொள்ளாத விமர்சனம் செய்தவர்கள் இன்னைக்கு அம்பேத்கரை இன்னைக்கு ஏற்றுக்கொண்டு அவரை முன்னிலைப்படுத்த வேண்டிய ஒரு அவசியத்தில் கொண்டு நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். பெரியார் தன் வாழ்நாளிலே கொண்டாடிய ஒரு தலைவர் அம்பேத்கர் அவர்கள். ரெண்டு பேருமே ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கு, இந்த சமூகத்தின் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய ஒரு பொதுமையான நீதி இதை நோக்கியத்தான் அவங்க ரெண்டு பேருடைய பயணமும் இருந்தது. அதனால பெரியாரையும் அம்பேத்கரையும் பிரித்து பார்த்து அவங்கள ஒரு எதிராளிகளை போல ஒரு கருத்தமைப்பை உருவாக்குவது அப்படிங்கிறது ஒரு போலி நாடகம்தான். இன்னைக்கு தமிழ்நாடு தேசிய அளவீடுகளை எல்லாம் விட கடந்து ஒரு இடத்துல நிக்குது. வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய முன்னேறிய நாடுகளோடு நம்மை ஒப்பிடுவோம், தேசிய அளவீடுகளை தாண்டி நாம் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அது எஜுகேஷனா இருக்கட்டும், ஹெல்த் இண்டிகேட்டர்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா பெர் கேபிட்டா இன்கமா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே நம்ம இதெல்லாம் தாண்டி ஒரு இடத்துக்குள்ள நிக்கிறோம்னா அது பெரியாரின் கொள்கைகளை உள்வாங்கிய கட்சிகளால் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. சோ தேர்தல் களத்திலையும் பெரியார் நின்று வெற்றி பெற்றிருக்கிறார், அதுதான் நிதர்சனம். பெரியாரை முன்னிறுத்தி தான் இந்த இரண்டு கட்சிகளும் ஆட்சி, பெரியாருடைய ஆட்சி, அந்த ஆட்சியின் நீட்சி தான் இன்று நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சி. பெண் கல்வியாக இருக்கட்டும், பெண்களுக்கு சொத்திலே சம உரிமையா இருக்கட்டும், எல்லாமே பெரியாரோட கருத்துக்கள் தானே. நிறைவா நீங்க தேர்தல் களம்ன்றதுனால 2026 சட்டமன்ற தேர்தலும் வருது. ஒரு பலமுனை போட்டியை திமுக கூட்டணி இந்த முறை எதிர்கொள்கிறதா? அது ஒரு சவாலா இருக்கா? இல்லைங்க, திமுகவுக்கு பல முனைகளிலிருந்து போட்டி வருது. ஆனா அது யார் பிரதான எதிர்கட்சின்னு அவங்களே முடிவு பண்ணிட்டு வரட்டும், அப்புறம் தான் நாங்க அவர்களை சந்திக்க தயாராக முடியும். எனக்கு தெரிந்து இது வரைக்கும் வரக்கூடிய தேர்தல் களத்திலே அவ்வளவு பெரிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் சவால் விடக்கூடிய அளவிற்கான ஒரு தலைவரையோ எதிர்கட்சியையோ என்னால் இன்று பார்க்க முடியவில்லை.